கடந்த சில தினங்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி திரேஸ்புரம் மீனவர்கள் 7 பேரை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி மீனவர்களின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னை அம்பத்தூரில் பட்டப்பகலில் அதிமுக கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியின் 86வது கவுன்சிலரான குரு மதிய வேளையில் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் பயங்கர ஆயுதங்களால் குருவை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இதுகுறித்து அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் கடந்த 2010ஆம் ஆண்டு காணாமல் போன தனது தாயார் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தில் மேலூரைச் சேர்ந்த வீரம்மாள் என்பவர் சகாயத்திடம் புகார் மனு அளித்துள்ளார். ஏற்கனவே நரபலி விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் நரபலி புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கோவை அவினாசி அருகே கடந்த 2004ஆம் ஆண்டு கார் மீது அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் கதிரவர் ராமசாமி என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணையில் 11 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் காலம் தாழ்த்தியும் அரசு பேருந்து கழகம் இழப்பீடு பணம் வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா அலுவலகத்தில் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்ததில் சர்வேயர் பாலமுருகனின் மண்டை உடைந்தது. இதனையடுத்து தாலுகா கட்டிடத்தை சீரமைத்து தரக்கோரி 50க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பெங்களூருவைச் சேர்ந்த மருத்துவர் குடும்பத்தினருக்கு சுப்ரபாத தரிசனம் செய்வதற்காக சிபாரிசு கடிதத்துடன் 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டதாக தேவஸ்தான கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து கிருஷ்ணன், பாலாஜி, ஜனார்தன், சிதேஷ்வர், சந்திரசேகர் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.